இயேசு மனதுருக்கத்திலே எல்ஷடாய் தெய்வமாக இருக்கிறார். குஷ்டரோகி ஒருத்தன் இயேசுக்கிட்ட வர்றான். மார்க் 1ஆம் அதிகாரத்தில் 41ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குஷ்டரோகி இயேசுக்கிட்ட கேட்குறான். அவனுக்கு இயேசு கிட்ட இருந்த வல்லமை மேலே நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அவர் இவன் மேலே மனதுருகுவாரான்னு அவனுக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம மேலெல்லாம் மனதுருகுவாரா? நமக்கெல்லாம் சுகம் கொடுப்பாரா? சுகம் கொடுக்குற தெய்வம் தாங்க, ஆனால் எனக்கு கொடுப்பாரா? அப்படி யோசிச்சான். அப்படி யோசிச்சு இயேசுக்கிட்ட வந்தான். அதனால தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானாலுங்கிறான். அப்படின்னா என்னென்னா, ஆண்டவரே நீங்கள் மனதுருகிற தெய்வம் தான், நீங்கள் சுகப்படுத்துகிற தெய்வம் தான், ஆனால் எனக்கு இறங்குவீங்களா? என்ன சுகப்படுத்துவீங்களா? அப்படி கேட்டான். ஆனால் வேதம் சொல்லுகிறது மார்க் 1:41 இயேசு மனதுருகி அவனை கையை நீட்டி அந்த குஷ்டரோகியை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானா. நீங்களும் கூட இயேசுவுக்குள் எல்லாம் முடியும், ஆனால் அவருடைய மனதுருக்கம் என் மேலே விழ வேண்டுமேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அன்று அந்த குஷ்டரோகி மேலே மனதுருக்குன அதே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்கள் மேலேயும் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். உங்களையும் குணமாக்குகிறவராய் இருக்கிறார். உங்கள் வியாதியை இன்றைக்கு மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். இயேசுவிலே தேவனை பாருங்கள். தேவன் உங்கள் மீது மனதுருக்கத்திலே எல்ஷடாயாக இந்த ராத்திரி வேளையிலிருந்து உங்களை சுகப்படுத்த போகிறார்.